இறைவனின் சோதனைகள் மனிதனின் சக்தி. தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமமான அமரபுரம். அங்கு வாழ்ந்தவன் அருள்மிகு. தன்னம்பிக்கையுள்ள இறை நம்பிக்கையில் நிறைந்த ஒரு விவசாயி. எப்போதும் அம்மா உடன் இருக்கிறாள், என் பாதைகள் வழிவரும் என்று சொல்வான். அவன் வீட்டில் பிரதான பூஜை தேவதை மாரியம்மன். அவன் தினமும் பசுமை நிலத்தில் உழைத்து அம்மனுக்கு பூசை செய்யும் வழக்கத்தில் இருந்தான். திடீரென ஒரு பெரும் வறட்சி. 6 மாதம் மழை இல்லாமல் நிலம் வாடி வயல் வெறிச்சோடியது. மக்கள் அனைவரும் நகரங்களுக்கு சென்று வேலை தேடினர். ஆனால் அருள்மிகு மட்டும் தாயாரை நம்பி, மழை வராமல் போகாது, நம் வேர்கள் நம்பிக்கையில் உள்ளன என்று கூறியிருந்தான். அவன் பக்கத்து மக்கள் எல்லாம் அவனை மொக்கை மனிதன் என கிண்டல் அடித்தனர். 2ஆம் சோதனை. ஒருநாள் புயல் வந்தது. கனமழை பொழிந்தது. ஆனால் புயலில் அவனது வீட்டின் கூரை, அந்த வழியில் வளர்த்திருந்த பயிர்கள் அனைத்தும் அழிந்து விட்டன. அவன் அம்மனிடம் தவம் செய்தான். அம்மன் அவனை கனவில் வந்து உபதேசித்தாள். நீ தவிக்கும் போது கூட நம்பிக்கையை விடாதே. இழப்புகள் சோதனைகள் மட்டுமே. உன் நம்பிக்கை உன் தோழி. அதன் பிறகு அவன் நிலத்தில் புதிதாக வேளாண்மை சிந்தனைகளை கொண்டு வந்தான். பசுமை தொழில், மண் பராமரிப்பு, பசுமை பட்டிகள் போன்று. அருள்மிகுவின் முயற்சி பலித்தது. பிறந்த வருடத்திலேயே அவன் சம்பாதிப்பு முப்பட்டதாகி கிராம மக்கள் அனைவருக்கும் வேலை கொடுக்க ஆரம்பித்தான். அவன் சொன்னான், ஈஸ்வரன் நமக்கு பாதையை காட்டுவார், ஆனால் நடக்க வேண்டியது நாம்தான். நம்பிக்கையும் உழைப்பும் சேர்ந்தால் சாதிக்கலாம். அருள்மிகுவின் புகழ் மாவட்டம் முழுவதும் பரவியது. ஒரு நாள் திடீரென்று அருள்மிகுவின் ஒரே மகன் விவேக் திடீரென ஒரு கடுமையான நோயால் பாதிக்கப்படுகிறான். மருத்துவமனையில் பல டாக்டர்கள் பார்த்தும் நம்பிக்கை குறைந்த நேரம். அப்போது அம்மன் கனவில் மறுபடி வந்து, இப்போதுதான் உன் நம்பிக்கையின் உண்மையை எனக்கு காண்பிக்க நேரம். அருள்மிகு அம்மனின் ஆலயத்திற்கு நடந்து சென்று 7 நாட்கள் விரதமிருந்து உறுதியுடன் வேண்டினான். அதே நேரத்தில் டாக்டர் குழுவில் ஒரு புதிய மருத்துவர் வந்து சிறப்பு சிகிச்சை மூலம் விவேக்கை குணப்படுத்துகிறார். அருள்மிகுவின் வாழ்க்கையை பார்த்து கிராம மக்கள் எல்லாரும் தெய்வ நம்பிக்கையை மீண்டும் தங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறார்கள். அமரபுரம் ஒரு நம்பிக்கையின் நகர் என்று அழைக்கப்படுகிறது. அருள்மிகு தனது சொத்தை அனைவருடனும் பகிர்ந்து அம்மனுக்கு ஒரு பெரிய கோயில் கட்டுகிறார். அங்கு தினமும் நம்பிக்கையின் பெருமை குறித்து பேசப்படும். தெய்வம் இருக்கிறது, ஆனால் அது சோதிக்கிறது. சோதனையின் நேரத்தில் நம்மை நாமே விட்டுவிடாமல் இறைவனை நம்பி நம்மை நாமே முன்னேற்றிக் கொண்டால் வெற்றி நிச்சயம். சாமி போல நம்புங்கள், சாதியுங்கள்.